விஷாரத் உத்ராஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சரவணா கைடில் பேஜ் நம்பர் 268 டிப்பனி லீகியே பார்க்க போகிறோம். எந்தோடைய டிப்பனி பார்க்க போகிறோன்னா பஞ்சவட்டியோட டிப்பனி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பஞ்சவட்டி கே ஆதார் பர் ராம் கா சரித்திர சித்திரன் கீஜியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பஞ்சவட்டி அப்படின்ற ஒரு கண்ட் காவியிலேருந்து நமக்கு ராமோடைய சரித்திர சித்திரன் கேட்குறாங்க. போகலாமா? இப்போ இந்த பஞ்சவட்டிலேருந்து எந்த கொஷின் கேட்டாலுமே இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதணும். பஞ்சவட்டி ராஷ்டிர கவி மைத்திலி சரண் குப்த் கா கண்ட் காவிய है. ஸோ அவருடைய இது ஒரு குறு காவியம். யக் ராமாயண் கி ஏக் கடி है. இது ராமாயணத்துடைய ஒரு பாட். இஸ் கண்ட் காவிய கே அனுசார்னா அதை பேஸ் பண்ணி ஸ்ரீராம் கா சரித்திர சித்திரன் தியா ஜாத்தா है. ஸோ இதை ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்டாக நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், கையேயி நே ராஜா தசரத் से வர் மாங்கா. அதாவது கையேயி ராஜா தசரதர்கிட்ட வர் அப்படின்னா வரம், மாங்கானா ரெக்வெஸ்ட் பண்ணுறது. कि 14 साल तक राम को वनवास करना है. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, 14 அப்படின்னா 14, சால்னா இயர், தக்னா வர, 14 வருஷம் வரைக்கும் ராமர் வந்து வனவாசம் போகணும். அந்த கேப்பில் தன்னோட பையன் பரத்தை வந்து ராமன் அரசராக இருக்கணும் அப்படின்னு அவங்க தசரதன்கிட்ட ஒரு வரம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஃபிர் பி, அதுக்கப்புறமும் கூட ஸ்ரீராம் இசே அப்பனே பிதாக்கி ஆனியா மான்கர். ஸோ என்ன பண்ணுவார், இப்படி ஒரு வரம் வாங்கினோன்னே ராமனுடைய அப்பா வந்து ராமனை கூப்பிட்டு இந்த சொல்லுவார். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன், நீ 14 வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே இது நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம்ல. ஆனால் ராமன் அப்படி எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்காமல் என்ன பண்ணான், அப்பாவோட ஆன்யா அப்படின்னா ஆணை, மான்கர், இது அப்பாவோடைய ஆணையாக மதித்து வனவாஸ் கேலியே நிக்கல்படே, வனவாசத்துக்காக கிளம்பிட்டான். ஸோ அப்பாவுடைய பேச்சை கீழ்ப்படுகிற ஒரு பையனாக இந்த கதையில் ராமனை சித்தரித்திருக்காங்கன்ற இந்த பாயிண்ட்டு சொல்லுது. ஸ்ரீராம் வன் ஜானே லஹே, வனம்னா காட்டுக்கு போகும்போது உன்கே சோட்டே பாயி, அவனுடைய சிறிய ஒரு சகோதரன் லக்ஷ்மண் பி உன்கே சாத் சானே லகத்தி है. ஸோ தன்னுடைய சகோதரன் மேலே இருக்க பேரன்பின் காரணமாக என்ன பண்ண, அவனுடைய தம்பி லக்ஷ்மணனும் அவன் கூடையே காட்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஜங்கல் மே ராத்துக்கோ லக்ஷ்மண் சாக்கே ஹுவா है. ஸோ என்ன பண்ணான், அந்த ஜங்கிளில் லக்ஷ்மண் வந்து இவங்களை போயிட்டான், அவங்க கூடயே போயிட்டான். அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம லக்ஷ்மண் தான் செய்வான். வே அப்பனே தில் மே சோச்தி है. அவன் தன்னுடைய தில்னா மனசில் யோசிக்கிறான். பாயி ராம் ராஜ்பத் கோ சுக் போக் கா ஸ்தான் நஹி மான்டி है. ஸ்தான்னா கவனம் செலுத்துறது. ஸோ நம்மளுடைய அண்ணன் அந்த காட்டுக்கு போகும்போது அவன் கூட இருக்கும்போது லக்ஷ்மண் இந்த மாதிரி அவன் மனசில் யோசிக்கிறான். பத்னா பதவி, ராஜ பதவியை நம்மளுடைய அண்ணன் சுகபோக், அப்புறம் அரசர்னா எவ்வளோ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பெருசாக நினைக்கல. வே பிரஜா கி பலாயி கேலியே, அவன் வந்து பிரஜானா மக்களுடைய பலாயினா குட்னஸ்க்காக ராஜா பனேங்கே, என்ன பண்ணுவான், அந்த மக்களுடைய நல்லதுக்காகவாது ராமர் ராஜாவாக ஆக்கியிருக்கணும் அப்படின்னு லக்ஷ்மண் வந்து மனசில் நினைக்கிறான். நெக்ஸ்ட், லக்ஷ்மண் மன்மே சோச்தா है, அவன் வந்து மனசில் யோசிக்கிறான். கி என்னன்னா, பாயி ராம் ஜஹா ரகத்தி है வஹா லோக் கி ரக்ஷா கர்த்தி है. ஸோ இவன் இந்த உலகத்துக்கே ராஜா மாதிரி இருக்க போகிறான். நம்ம ராம் அவன் எங்கெல்லாம் இருக்கானோ, அதான் ஜஹானா எங்கே, ரகத்தி है அவன் எங்கே வாழ்கிறானோ, வஹா லோகோம் கி ரக்ஷா கர்த்தி है, ரக்ஷானா பாதுகாப்பு, அங்கே இருக்க மக்களுக்கு ராம் வந்து பாதுகாப்பு அளிப்பான் அப்படின்னு லக்ஷ்மண் நினைக்கிறான். ஸ்ரீராம் ஜங்கல் கே பசு பக்ஷியோं का भी स्थान रखती है. தியான் ரகத்தி है. தியான்னா கவனம் செலுத்துறது. பசுனா அனிமல், பக்ஷினா பேர்ட்ஸு, ஜங்கல்னா ஃபாரஸ்ட்டு. ஸ்ரீராம் அந்த வனத்தில் இருக்கிற அனிமல்ஸ், பேர்ட்ஸை கூட கவனம் செலுத்துகிறார். எந்த உயிரினத்துக்கும் எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு அவர் காட்டில் அந்த 14 வருஷம் வாழ்ந்தார் இல்லையா, அப்போ நினைக்கிறாரு. உன்கி
கருணானா அவருடைய கருணை. சபுக்கேலியே சமான் ஹை. ஸோ மனுஷன் அடிபட்டால் ஒரு மாதிரியும் ஒரு விலங்கு அடிபட்டால் ஒரு மாதிரியும் இல்லாமல் அந்த காட்டில் இருக்க எல்லா அனிமல் மேலேயும் சமமான ஒரு கருணையை செலுத்தினார் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. 13 पॉइंट इसलिए जंगल में श्री राम के शासन में सब सुग बूर्क चित्ते है. चीतेना வாழ்கிறது, சுக்னா சந்தோஷம், பூ இர்வக் சுகபூர்வக் அதாவது சுகமயமான வாழ்க்கை. அவன் எத்தனை ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்தாலும் அந்த காட்டில் வாழ்ந்தவங்க அத்தனை ஆண்டுகள் அவ்வளோ சுகபோகமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சைட் ஹெட்டிங்லாம் நீங்கள் போட்டு எழுத கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கே நான் பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸையே நீங்கள் பாயிண்ட்டாக எழுதிக்கலாம். ஸ்ரீராம் சப்கா ஆதார் கர்த்தி ஹை. ஆதார்னா ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, சப்னா ஆல். ஸ்ரீராம் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தான். பஞ்சவட்டி மே ஷபுவே சூர்பனஹா கோ தேக்தே ஹை. இந்த பஞ்சவட்டி கதையில் சூர்பனஹான்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. இவங்க ராவணனுடைய தங்கச்சி. இவங்க ராமனை பார்த்து காதல் வயப்பட்டுருவாங்க. ராமன் கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ அப்போ ராமன் சொல்லுவேன், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால நான் உங்களை அன்பு செலுத்த முடியாது. இங்கே என் தம்பி லக்ஷ்மண் தான் தனியாக இருக்கான், நீங்கள் அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி? ஏன்னா லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கு கல்யாணம் ஆகும்போது தான் ஆகியிருக்கும். அப்போ ஏன் அவன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா, தன்னோட தம்பி இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டான்ற நம்பிக்கையில் தான் அவன் அப்படி சொல்லியிருப்பான். அந்த அளவுக்கு தைரியம். நம்ம தம்பிக்கிட்டே இவன் ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவனும் நோ தான் சொல்லுவான் அப்படின்ற நம்பிக்கையில் அவன் அப்படி சொல்லியிருக்கான். தம்பியே இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கான்றதை இப்போ இங்கே சொல்கிறாங்க. ஸ்ரீராம் சப்கா ஆதார் கர்த்தே ஹை, பஞ்சவட்டி छबुवे शूर्पणखा को देखते हैं, वे उससे भी சாந்தி சே பாத் கர்த்தி ஹை. ஸோ இந்த சூர்பனகா வந்து ஒரு அரக்கி. இவங்க கேரக்டர் வந்து இந்த கதையில் வரும்போது சண்டை நடக்கும். அவங்கக்கிட்ட கூட ரொம்ப அமைதியாக தான் நம்ம ராமன் பேசியிருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வெல் பிஹேவியர் கொண்ட ஒரு மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்பனகா ஸ்ரீராம் கோ அப்னா பதி பனானா சாத்தி ஹை. பனானா மாத்துறது, பதினா ஹஸ்பண்ட், அப்பனா பதினா தன்னுடைய ஹஸ்பண்டா. சூர்பனகா ஸ்ரீராமன் தன்னுடைய கணவனாக்கிக்கணும்னு விரும்புகிறா. வே ஏக்கு பத்னி பிரதிஹ. அந்த ராமன் எப்படிப்பட்டவனா, ஒரு பத்னி, அதாவது ஒரே ஒரு ஒய்ஃபை மட்டும்தான் வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மனுஷன். அதனால் சூர்பனகாயோட ஆசைங்க நிறைவேறலை. ஸ்ரீராம் ஸ்வயம் ஷியாமி ஹை. ஸ்வயம் சுவாமினா சுய கட்டுப்பாடு உடைய ஒரு மனுஷன். அவர் ஜான்தே ஹை, அப்படியே வாழ்கிற ஒருத்தர். பாயி லக்ஷ்மண் பி ஸ்வயமி ஹை, தன்னுடைய தம்பியும் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உஸ்கோ விஸ்வாஸ் ஹை, அவனுக்கு தெரியும், அவருக்கு ஒரு நம்பிக்கை. कि बाई किसी भी सुंदरी पर மோகக் நகி ஹோக்கா. சுந்தரினா அழகின்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு அழகி மேலேயும் தன்னுடைய மனைவியை தவிர மோகம் கொள்ள மாட்டான் அப்படின்னு லக்ஷ்மண் மேலே ஸ்ரீராமுக்கு நிறைய நம்பிக்கை. ஸோ அந்த மாதிரி தம்பியை புரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு மனிதன்னு இங்கே அவங்களுடைய கேரக்டரை சொல்லியிருப்பாங்க. இஸ்லியே வே சூர்பனகா சே கஹ்தே ஹை. அதனால தான் சூர்பனகா கிட்ட தைரியமாக சொன்னான். கி यदि तुम मेरे भाई के मन में प्यार पैदा कर सकेंगी, यदिना ஒரு வேளை தும் மேரே பாய், நீ என்னோட தம்பி மண்மே பியார் பைதானா ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ என்னுடைய தம்பி மனசில் காதலை விதைச்சிட்ட அப்படின்னா தும் தன்ய மனுங்கா, நீ தான் பாக்கியவதி அப்படின்னு தூண்டி விட்டுருப்பான். ஸோ சூர்பனகா லக்ஷ்மண் கிட்டையும் ட்ரை பண்ணுவாங்க தன்னுடைய காதலை சொல்கிறதுக்கு. லக்ஷ்மணனும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, என்னுடைய மனைவி அரண்மனையில் இருந்தாலும் நான் அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சிருவான். இஸ் தரக் ராம் கா சரித்திர சித்திர இஸ் காவியமே கூப் ஹுவா. ஸோ இந்த மாதிரி அவருடைய கேரக்டரை நிறைய விதத்தில் வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு இந்த டிப்பனியை முடிக்கிறாங்க. பாயிண்ட்ஸ் போட்டு ஸ்டார் போட்டு தெளிவாக அழகாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.